ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி மனைவி மற்றும் மகனோட வாழ்ந்து வந்தாரு. அவர் ரொம்ப ஏழ்மையில இருந்தாரு. ஆனா ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். அவருக்குன்னு கொஞ்சோண்டு நிலமும் ஒரே ஒரு குதிரையும் தான் இருந்துச்சு. அந்த குதிரைனாலும் அந்த நிலத்திலயும் வர்ற வருமானத்தை வச்சுதான் அந்த ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தாரு. ஆனா ஊர்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேரு. இந்த விவசாயி ரொம்ப நல்லவருன்னு நல்ல பேர் எடுத்திருந்தாரு. இப்படி நாட்கள் போகிறப்போ அவரோட குதிரை காட்டு பக்கம் ஓடி போச்சு. இது அந்த ஊர் முழுக்க பரவுனுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் இந்த விவசாயி கிட்ட வந்து துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உன்னோட குதிரை காட்டு பக்கம் ஓடி போச்சாமே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த விவசாயி கலங்கல. அதனால என்ன, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பதில் மட்டும்தான் சொன்னாரு. கொஞ்ச நாட்கள் போனதும் காட்டு பக்கம் போன குதிரை தனது நண்பர்களான 3 குதிரைகளோட திரும்பி வீட்டுக்கு வந்துச்சு. ஊர் முழுக்க பரவனுச்சு. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் திரும்பவும் அந்த விவசாயி கிட்ட வந்து, உன் குதிரை 3 குதிரையை அழைச்சிட்டு வந்திருக்காமே, பரவாயில்ல, இனிமே நீ தான் இந்த கிராமத்திலே பெரிய விவசாயி ஆக போற, பெரிய செல்வந்தன் ஆக போற அப்படின்னு ஆசை வார்த்தை பேசினாங்க. அப்பவும் அந்த விவசாயி கலங்காம, அதனால என்ன, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அந்த குதிரை 3 குதிரைகள் அழைச்சிட்டு வந்துச்சு இல்லையா, அதுல ஒரு குதிரைக்கு இந்த விவசாயியோட மகன் பழக்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்தான். அது காட்டுல வளர்ந்த குதிரை இல்ல, அதனால மனித வாடைகளே அதுக்கு தெரியாது. அந்த பையன் மேல ஏறி உட்கார்ந்ததும் அவனை கீழே தள்ளி விட்டுருச்சு. கீழே விழுந்த பையனுக்கு கால்ல அடிபட்டு கால் உடைஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு கால்ல பெரிய கட்டு போட்டு வீட்டுல படுக்க வச்சுட்டாங்க. திரும்பவும் ஊர் மக்கள் வந்து இந்த விவசாயி கிட்ட துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உன் பையன் கீழே விழுந்து கால்ல அடிபட்டுருச்சாமே அப்படின்னு. இந்த கடவுள் ஏன் தான் உனக்கு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காரோ அப்படின்லாம் கேட்டாங்க. அப்பவும் அந்த விவசாயி கலங்காம, அதனால என்ன, பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அந்த கிராமத்தோட ராஜா தனது சிப்பாய்களை அந்த கிராமத்துக்கு அனுப்பி வச்சாரு. என்ன காரணம்னா, அந்த ராஜாவை எதிரா போர் தொடுத்து வேற ராஜ்யத்துல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்களை எதுக்கிறதுக்கு போதுமான சிப்பாய்கள் அந்த ராஜா கிட்ட இல்லையாம். இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒவ்வொரு பையன்களை அழைச்சிட்டு வர சொல்லி அந்த சிப்பாய்களை ராஜா அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒவ்வொரு பசங்களா அந்த சிப்பாய்கள் அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா அந்த சிப்பாய்கள் இந்த விவசாயியோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அந்த பையனுக்கு கால் அடிபட்டிருக்கத பார்த்ததும், இந்த பையனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டுட்டு போயிட்டாங்க. இத பார்த்த விவசாயி மகிழ்ச்சியோட தன்னோட மகனோட உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. வெற்றி வர்றப்பவும் தோல்வி வர்றப்பவும் நம்ம நிலையா இருக்கணும். வெற்றி வந்துருச்சுன்னு ஓவரா துள்ளவும் கூடாது, தோல்வி வந்துருச்சுன்னு ஒரு மூலையில முடங்கியும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நிலையா இருந்தோம்னா அதாவது நடக்க வேண்டியது